சரி விடுங்க முத்து மாமா, இதுக்கப்புறம் நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். பாத்தீங்களா, அவ்வளவுதான், மேட்ரு ஓவர். மறந்துட்ட, நார்மல் ஆயிட்டா. அதான் வெண்ணிலா. நீங்க எதுக்கு போய் டல்லா இருக்கீங்க? ஏங்க விடுங்க, அதான் சொன்னல, அது தூக்கி போடுங்க. பழசெல்லாம் நினைக்கவே கூடாது, முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் தான் சார் வந்தேன் நான். சொல்லுங்க. முதல்ல இங்க நாங்க மட்டும் தங்குற மாதிரி இருந்தது. இப்ப எங்க அத்தை பொண்ணு அவங்க கூட 2 பேரு, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் வெளில தங்கிக்கலாமான்னு சொல்ல சொன்னாங்க. இல்லை, அது சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டுச்சு இல்லையா, அதனால தான் அம்மா அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார் நான் சாரி கேட்டுக்கிறேன் சார். நீங்கள் ஒன்றும் சித்தி, அது படப்படன்னு பேசுகிறமே தவிர அது மனசுக்குள்ளெல்லாம் ஒன்றும் இருக்காது. அது அப்படி தான். அது இனிமேல் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. நான் அதுக்கு பொறுப்பு, நாங்கள் 2 பேருமே பொறுப்பு. அதை விட்டுருங்க, நீங்கள் சத்தியமாக நடக்காது. ஏற்கனவே என் முத்துமாமா சொன்ன மாதிரி பூக்குழி பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சுட்டு உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இந்த வீட்ல இருந்து கிளம்பணும். அப்பதான் எங்க மனசுக்கும் நிம்மதியா இருக்கும். இதை பாருங்க, அவ சொல்லிட்டா. இதுக்கு மேலே நீங்க முடியாதுன்னு அடம் முடிச்சிங்கன்னா வெண்ணிலா மனசு போக்குன்னு போயிடும். அவளுக்காகவாது ப்ளீஸ். சரி, இதை விடுங்க, இது எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பெருசாலாம் ஒண்ணு வேணாம் சார். உங்க எல்லாருக்கும் என்ன பண்றீங்களோ அதையே பண்ணித்தாங்க போதும். அதெல்லாம் முடியாது அர்ஜுன் சார். உங்களுக்கு பிடிச்சத கூச்சப்படாம கேளுங்க, நான் எல்லாத்தையும் சூப்பரா சமைச்சு தரேன். ஆமா, சூப்பரா சமைச்சிருவா. நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அவ்வளவு கோவம் அவளுக்கு. அதுக்கப்புறம் அவளே எடுத்து வாயில ஊட்டி விட்டுருவா, பாத்துக்கோங்க. எப்படி சாதாரணமா விட முடியும்? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா விருந்தாளிங்க. உங்க மனசும் வயிறும் நிறையிற மாதிரி நான் சாப்பாடு வைக்கணும். அதான் எனக்கும் சந்தோஷம், என் முத்து மாமாவுக்கும் சந்தோஷம். உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையாவும் இருக்கு. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இவ்வளவு அன்பா அக்கறையா சான்ஸே இல்லை சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா உங்களை மாதிரி தான் இருக்கணும். என்ன வச்சு சொல்ற? நீங்க சொல்றது 100% கரெக்ட் சார். சரிங்க, நான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம்லாம் சொல்றேன். உங்க சந்தோஷத்துக்காக மட்டும் சொல்றேன். எது பண்ணாலும் அளவா பண்ணுங்க. சொல்லிட்டீங்கல்ல, பண்ணிடுறேன். நீங்க போய் உங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. முத்து மாமா, நீங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சமையலை முடிச்சிட்டு நான் கூப்பிடுறேன். சிறப்பு. அந்த ஸ்வேதா கையில தான் மொத்த அதிகாரமும் இருக்குன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, அது இப்ப எப்படி உண்மையாயிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுங்கிற கதையா? இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியவன அந்த வேலைக்காரி ஸ்தானத்துல இருக்கிற கருவாச்சி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கே எப்படி எஜமானி ஆயிட்டா பாத்தீங்களா? அந்த பைத்தியக்காரி பாவம், அநியாயமா அவ சுயநினைவே இழந்துட்டா. இது மூலியமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு நிலைமை உங்க பொண்ணுக்கும் இல்ல ஏன் பேத்திக்கும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா தாச்சி, நீங்க கரெக்டா சொன்னீங்க. நக்ஷத்ரா, நடந்ததெல்லாம் பார்த்தல, இந்த மாதிரி எதுவும் உனக்கு வராம நீதான் பாத்துக்கணும். ஓகே மம்மி. என்ன யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு தான் அது புரியுதா? அத்தான் என்னத்தான் அப்படின்னு சும்மா கொஞ்சிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கயே, எவளாவது குறுக்க பூந்து பத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. இங்க பாரு நட்சத்திரா, அந்த அர்ஜுன வில்ல வளைச்ச மாதிரி நீ அர்ஜுன அப்படியே வளைச்சிடணும். அதுக்காக தானே திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டுட்டே இருக்கோம். ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே. அப்படியே நம்ம திட்டம் போட்டீங்க? நாம போடுற திட்டம் எல்லாம் வசுந்தராவ நம்ம வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு தான். அவ போனாதானே அந்த இடத்துக்கு இவ போக முடியும். ஆனா அர்ஜுன் கிட்ட நெருங்குற சாமர்த்தியம் இவகிட்ட எல்லாம் இருக்கணும். அது இல்லைன்னா நாம என்ன பண்ண முடியும்? கரெக்ட் தான் அத்தாச்சி. நாம இவங்க 2 பேருக்கும் அடுப்ப வேணும்னா பத்த வச்சு கொடுக்கலாம். இவளுங்க 2 பேரும் தானே பானையை தூக்கி வச்சு பக்குவமா சோறாக்கணும். நீங்க ரொம்ப சுலபமா சொல்றீங்க. ஆனா அர்ஜுன் மாமா, நான் என்னதான் நெருங்கி நெருங்கி போனாலும் அந்த வசுந்தரா கிட்ட தான் அவரு கொஞ்சம் கொலாவுறாரு. ஏ,
அவளை எதுக்குமா நீ கிட்ட சேர்க்கிற? நீ பக்கத்திலேயே இருந்து அவங்க 2 பேரும் கிட்ட நெருங்காத அளவுக்கு நீ தாண்டியம்மா பாத்துக்கணும். அடியே நீ அப்புறம் ஆனந்த் பையன் உன்கிட்ட வர மாதிரி பண்ணணும். போ பாட்டி. ஆபீஸ் போன வரைக்கும் ஆனந்த் சுத்தி சுத்தி வர முடிஞ்சது. இப்ப என்னால கிட்டயே போக முடியல. அடியே கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு கருவாடு விக்க போனாலும் கப்பு பா அடிக்க தாண்டி செய்யும். சும்மா அப்படியே பளபளன்னு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேனா மினி கேட்ட நிக்காம அந்த ஆனந்த் பயலுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துக்க. என் நட்சத்திரா உனக்கு சேர்த்துதாமா சொல்றேன். பார்த்து சூதானமா நடந்துக்க. இங்க வெண்ணிலா மாதிரி அங்க அந்த கோண வாய்க்காரி நமக்கு இடைஞ்சலா இருக்கிறா. நீ அவளை விடக்கூடாதுரி, விடவே கூடாது. நாம அப்படியே வேர்ல வெந்நீர் ஊத்துனாதான் நாம 4 பேரும் அப்படியே பன்னீர் தெளிச்சுக்க முடியும். புரிஞ்சுதா? நீ அந்த கோண வாய்க்காரிய எப்படியாவது அந்த வீட்ல இருந்து விரட்டி விடு. அர்ஜுனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீ கரெக்டா செய். நட்சத்திரா, அத்தாச்சி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு நல்லா பாத்துக்கோ. அதே மாதிரி நடந்துக்கோ. அர்ஜுன் கிட்ட இருந்து அந்த வசுந்தராவை விரட்டினாதான் நம்ம திட்டம் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே மம்மி. நான் இப்பவே போய் அர்ஜுன் மாமாவை பாக்குறேன். இவங்க சொன்ன மாதிரி அர்ஜுன் மாமாவை மடக்கி காட்டுறேன். ஏ லக்கி, நீ ஏண்டி இங்க நிக்கிற? போ நீ போய் அந்த ஆனந்த அப்படியே மயக்க பாரு. போ. சரி பாட்டி. என்னமோ போங்க அத்தாச்சி. என் அண்ணன் பையன் அர்ஜுன் மேல நட்சத்திராக்கு தான் உரிமை இருக்கு. ஆனா உங்க பேத்தி உள்ள புகுந்து பாடா படுத்துறாளே. சீச்சி சீச்சி சீச்சி, அவளை போய் என் பேத்தின்னு சொல்லாதீங்க. இதோ இந்த போறாளே லக்கி, அவதான் என் சொந்த பேத்தி. ஐயோ அந்த வசுந்தரா ஒரு அடங்கோ பிடாரி. கால்ல சலங்கைய கட்டிக்கிட்டும் ஆடுவா, கட்டாமலும் ஆடுவா அவ. நீங்க வேணா பாருங்க, நான் அவளை ஒரு வழி பண்றேன். விடக்கூடாதா தாச்சே. உங்க பேத்தியும் என்னோட பொண்ணும் தான் JKR குடும்பத்துல குத்து விளக்கு ஏத்தணும். ஏத்திருவோம். என்ன அர்ஜுன் சார், ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணில்ல வசு, நீ ஸ்வேதா தள்ளி விட்டு வெண்ணிலாவை காப்பாத்தினல, எனக்கு சின்ன வயசுல என் ஃப்ரெண்டு என்னை காப்பாத்தினது பயங்கரமா ஞாபகம் வந்துடுச்சு. என் உயிரை காப்பாத்திட்டு எனக்கு இவ்வளோ பெரிய லைஃப் எல்லாம் கொடுத்துட்டு I just want to spend my lifetime with her, வசு. புரியுது அர்ஜுன் சார். கொஞ்ச நாளாவே அதை நோக்கிதான் உங்க பயணமும் இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் என்னென்னவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டீங்க. ஆமா வசு, நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. பாரு, நீ, அம்மா, பப்பிமா, ஆனந்த் எல்லாரும் அவளை தேடுறீங்க, ஆனா அவ கிடைக்கவே மாட்டேங்கிறா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை உங்க பக்கத்திலேயே இருந்துட்டு கண்ணாமூச்சி விளையாடுறாங்களோ என்னவோ. அப்படிங்கிறியா? சே, நோ நோ நோ. அப்படி இருந்தா எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் வசு. இன்ஃபேக்ட் நான் கண்டுபிடிக்கலாம் கூட நீ கண்டுபிடிச்சிருவ. அர்ஜுன் சார், அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. என் கண்ணுல கூட அவங்க படாம இருக்கலாம் இல்லையா? நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன் வசு. எனக்கு ஒண்ணுன்னா உன்னை நீ அறியாமலே நீ பண்ணிடுவ. என்ன அர்ஜுன் சார், என் மேல உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையா? நிச்சயமா. நீ என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு நடக்கிற நல்லது மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல வசு. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. என்னோட முயற்சியும் உன்னோட கடவுள் நம்பிக்கையும் வீணாகவே ஆகாது. அவளை நான் கண்டுபிடிப்பேன். and I will spend my lifetime with her, வசு. நானும் அந்த நல்ல நாளை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பூமிதி நேர்த்தி கடனை நல்லபடியா முடிச்சிட்டா உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கிடைப்பா சார். சரி சார், நான் போய் உங்க ரூம் எதுன்னு பார்த்து ரெடி பண்றேன். அர்ஜுன் சார், உங்களோட சேர்ந்து வாழ போற அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். என்ன பெட் இந்த பக்கம் இருக்கு, கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்தாதான் அர்ஜுன் சாருக்கு நல்ல தூக்கம் வரும்.
பெட்னு மாறி இருக்கே, என்ன பண்றது? ஏய், என்ன லூசு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க? அது அர்ஜுன் சார் கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்தாதான் கெட்ட கனவு வராம நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாரு. அதனாலதான் அவருக்கு ஏத்த மாதிரி எப்படி பெட்ட மாத்தி போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் உனக்கு ஓவரா தெரியல? கெஸ்டா வந்திருக்க வீட்ல இந்த மாதிரி தான் ஓவரா உரிமை எடுத்துக்கிட்டு ஆடுறதா? இங்க அர்ஜுன் சாருக்கு நீ பிஏ, டெபுட்டி மேனேஜர், எதுவா வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா அவரை கட்டிக்க போறது நான் தான். அவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செய்யறதுக்கு நான் இருக்கேன். நீ எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி இங்க வந்த? இது பாரு நட்சத்திரா, சின்ன மேடமும் அர்ஜுன் சாரும் கூப்பிட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். சும்மா உன் இஷ்டத்துக்கு எதுவும் பேசாத. என்ன நீ ரொம்ப திமிரா பேசுற? சொல்ல சொல்ல பேசிக்கிட்டே இருக்க. அர்ஜுன் மாமா தங்குற ரூம் இதுதானே, நான் பாத்துக்கிறேன். நீ ஒண்ணும் பார்க்க வேணாம், முதல்ல வெளியில போ. ஏய், வெளியில போன்னு சொல்றேன்ல. என்ன எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும், நீ முதல்ல வெளியில போ சொல்லிட்டு இருக்கல. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்ல மாமா, நீங்க கிழக்கு பக்கம் தலை வச்சு படுத்தாதான் கெட்ட கனவெல்லாம் வராம நிம்மதியா தூங்குவீங்கன்னு பெட்டெல்லாம் திருப்பி மாத்தி போடலான்னு வந்தேன். இவ வந்து நான் தான் பண்ணுவேன்னு என்கிட்ட வம்பு இழுக்கிறா. உங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி நான் இந்த ரூமை மாத்தணும். அவளை கொஞ்சம் வெளியில போக சொல்லுங்க மாமா. அதுக்கு என்ன, வசு தானே வெளில அனுப்பணும், அவ்வளவுதானே, அனுப்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீ ஏதோ சொன்னியே, உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். பசு, அந்த நோட் பேட் எடு. பேபி மாமா, எனக்கு என்ன கலர் பிடிக்கும், எனக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், யாரோட மியூசிக் பிடிக்கும், எந்த ஆர்த்தரோட புக்ஸ் பிடிக்கும், எனக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு, இதெல்லாம் சொல்ல. சொல்லு பேபி. அது வந்து மாமா, கலர்ல ரெட் பிடிக்கும். வெரி குட், சொல்லு. சாப்பிடுறதுல நூடுல்ஸ் பிடிக்கும். வெரி நைஸ். மியூசிக்ல அனிருத் பிடிக்கும் மாமா. ஓ சூப்பர், வெரி குட். ஆத்தர்ல சுஜாதா பிடிக்கும். டைரக்டர்ல சிறுத்தை சிவா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயப்பா, அமேசிங். எப்படி மாமா, எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேனா? டூ குட். அதை என் வாயால் சொல்லக்கூடாது, நீயே பாரு. பேபி கரெக்டா இருக்கா? இப்போ வசுந்தராக்கு அதே டெஸ்ட் வச்சு பார்க்கலாம். ஓகே வசு, நான் அவகிட்ட கேட்ட கேள்விக்கான பதில இப்ப நீ சொல்லு. உங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு இட்லி தக்காளி சட்னி, உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் இளையராஜா, உங்களுக்கு பிடிச்ச ஆத்தர் எஸ் ராமகிருஷ்ணன், உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் மணிரத்னம். பேபி, வசு கரெக்டா சொன்னாலா? இப்போ உன்கிட்ட கேட்காத ஒரு 3 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் நான் அதுல எழுதி வச்சிருக்கேன். அது நீயே வசு கிட்ட கேள.
அதுல ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. விடாத பேபி, கேளு. பிடிச்ச ட்ரெஸ் இது? உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நம்ம கல்ச்சுரல் ட்ரெஸ், வேஷ்டி சட்டை. பிடிச்ச பண்டிகை எது? உங்களுக்கு பிடிச்ச பண்டிகை பொங்கல். பிடிச்ச வெளிநாடு எது? உங்களுக்கு பிடிச்ச வெளிநாடு சிங்கப்பூர். பேபி, இப்ப தெரியுதா வசுவோட டேலண்ட் என்னன்னு? ஏய் பேபி, வசு சும்மா பேருக்கு வேலை பார்க்கல, என் சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்கா. அவ தான் எப்பவுமே கரெக்ட். ஓகே, இதுக்கப்புறம் அவளை டிஸ்டர்ப் பண்ணி உன்னை நீ அசிங்கப்படுத்திக்காத. ஓகே வசு, நீ ரூமை ரெடி பண்ணு. பை பேபி. ஓகே சார். பை. என் மாமா உன் பக்கம் இருக்காருன்ற தைரியத்துல என்னையே எதிர்க்கிறேல்ல? உன்னை நான் பாத்துக்கிறேன்டி. ஒரு நாள் நீ என்கிட்ட சிக்குவ, அப்ப நான் உன்னை அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். வசுந்தராவை பார்க்கும்போது என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. முத்து மாமா மேல எனக்கு இருந்த அதே பாசமும் அன்பும் வசுந்தராவுக்கு அர்ஜுன் சார் மேல இருக்கு. அவங்களோட காதல் உண்மையானது பொன்னாச்சியம்மா. நீதான் அவங்க காதலையும் சேர்த்து வைக்கணும். அது அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்குள்ள நடக்கணும். ஆத்தா, என்னம்மா இப்படி சொல்ற? அப்ப நீ இவ்வளவு நேரம் முயற்சி பண்ணி உன்னால அந்த ஆனந்த பையன்கிட்ட நெருங்கி பேசவே முடியலையா? இல்ல பாட்டி, அத்தை ஆனந்தோட இந்த வீட்டு பெரியம்மா ரூமுக்கு போய் நடந்த பிரச்சனைக்கு வசுந்தரா தான் காரணம், மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு ஸ்வேதாவை பத்தி துக்கம் விசாரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் என்ன பாட்டி பண்றது? சரியா போச்சு போ. நக்ஷத்ரா, நீயாவது உன் அர்ஜுன் மாமாவை அட்ராக்ட் பண்ணியா? அந்த வசுந்தராவை எதிர்த்து நான் எப்படி மாமாவை அட்ராக்ட் பண்ண முடியும்? என்ன தாண்டி நடந்தது? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லு. எல்லாம் வழக்கம் போலதான். வசுந்தராவை எப்படியாவது மாமா ரூம்ல இருந்து விரட்டி அடிச்சிடலான்னு ரொம்ப கெத்தா தான் பேசினேன். திடீர்னு மாமா அங்க வந்து எனக்கும் அவளுக்கு போட்டி வச்சுட்டாரு. அவ ஜெயிச்சிட்டா, நான் தோத்துட்டேன். உடனே மாமா அவ முன்னாடியே வசுந்தராவோட போட்டி போட்டு இதுக்கு மேல அசிங்கப்படாதன்னு என்கிட்ட சொல்லிடுச்சு. பாத்தீங்களா தாச்சி, இந்த காலத்துல வேலைக்காரங்களுக்கு அடுப்படியில 10 பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியறது இல்ல. ஆனா முதலாளியோட பக்குவம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாளுங்க. அதுதான் இப்ப பிரச்சனையே. ஆமா ஆமா, எப்படா தின்ன காலியாகும் துண்ட போடலான்னு காத்துட்டு இருக்காளுங்க. கொஞ்சம் அசந்தோம், அவ்வளவுதான். அந்த வசுந்தரா இருக்காளே, அவளுக்கு இந்த அர்ஜுனுக்கு சேவகம் பண்றதே வேலை. இதெல்லாம் எதுக்கு? எங்க வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு தான். குச்சி கட்டுற மாமன் குத்தாலத்துல இருக்கான்னுட்டு இந்த மச்சு வீட்டு மாமனை முறை செய்ய சொன்னாலாம் ஒருத்தி. சரியா சொன்னீங்க அத்தாச்சி. எதை எதை யார் செய்யணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அர்ஜுன் தங்குற ரூம சரி பண்றதுக்கு அவ யாரு? அத்தாச்சி என்ன வேலை பார்த்தா யார கவுக்கலான்னு அதெல்லாம் கரெக்டா பண்ணுவா இந்த ஓட்டாம்பர சிரிக்கி. சாதாரணமா இருந்தா மட்டும் பத்தாது அத்தாச்சி, சூழ்ச்சியும் இருக்கணும். வசுந்தராவை அர்ஜுன் கிட்ட இருந்து கிளப்பி விட்டாதான் உங்க எண்ணம் எல்லாமே பலிக்கும். ஆமா அத்தாச்சி, அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா வந்த இடத்துல எப்பொன்னே அசிங்கப்படுத்திருப்பா. அவளை சும்மா விடக்கூடாது. சீக்கிரமா ஏதாவது பண்ணணும். பண்ணுவோம் பண்ணுவோம். அர்ஜுன் சார், நீங்க ரூம்ல தான் இருப்பீங்கன்னு உங்களை தேடி போனேன். ஆனா நீங்க இங்க வந்து என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல வசு, நீ என்ன விஷயமா என்ன தேடி போன அது சொல்லு. இல்ல சார், நேத்துக்கே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயம்?
ஸ்வேதாவுக்கு மறுபடியும் பழைய ஞாபகம் வரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யறேன்னு அவங்க அத்தை கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்க கூட அதெல்லாம் வேண்டாம், ஸ்வேதா இப்படியே இருந்துட்டு போட்டோன்னு சொன்னாங்களே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல அர்ஜுன் சார், அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி ஸ்வேதாவுக்கு பழைய நினைவு வந்தா வெண்ணிலாக்கா வாழ்க்கை பிரச்சனையாயிடும்ல. அதுக்காக ஸ்வேதாவை எப்பவும் இப்படியே வச்சுக்கிட்டு வெண்ணிலாவை பயந்து பயந்து வாழ சொல்றியா? அது யாருக்கும் நல்லது இல்ல வசு. ஸ்வேதா இந்த நிலைமையில இருந்து மாறி முத்தரசன் சாருக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயம் தெரியணும். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இவங்க தலையிடவே கூடாது வசு. இந்த ரெண்டும் நடக்கலன்னா வெண்ணிலாவோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்படியே விடக்கூடாது வசு. ஸ்வேதா சீக்கிரம் குணமாகணும். அதுக்காக நான் என்ன பண்ண முடியுமோ நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி கன்ஃபார்மா பண்ணிடுவேன். சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சார், நம்ம நேர்த்திக்கடன் வேலையை மட்டும் பார்க்கலாமே. நேர்த்திக்கடன் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நன்றி கடனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வசு. சார் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்களேன், இல்லனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறமா பண்ணுங்க சார். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஏதாவது ஹெல்ப் பண்றேனே. சரி, அப்ப அந்த கத்திரிக்காய் எடுத்து வாஷ் பண்ணுங்க. என்ன வெண்ணிலா மேடம், அடுத்த வேளை சமைக்க தயாரிட்டிக்கும் போல இருக்க. ஆமா சார். உங்களுக்கு சாப்பிட குடிக்க ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாமா. சமையல் ரூம் வரைக்கும் தேடிட்டு வந்துட்டு இப்ப எதுவும் வேணாங்கிறீங்க? ஓ, வசுந்தரா மேடத்தை கூட்டிட்டு போக வந்தீங்களா? சொல்லுங்க அர்ஜுன் சார், ஏதாவது வேலை இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வசு, ஜஸ்ட் வெயிட் பண்ணு. நான் உங்ககிட்ட பேசலாம் தான் வந்தேன். வெண்ணிலா மேடம், நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கலாம் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டேன், தாராளமா கேளுங்க. இங்க இருக்காங்களே ஸ்வேதா, அவங்களுக்கு சுயநினைவு வந்தா அதனால உங்க வாழ்க்கை பாதிக்கும்னு உங்க மனசுக்குள்ள ஏதாவது பயம் இருக்கா? சேச்சே, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இல்ல மேடம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவங்களுக்கு சுயநினைவு திரும்பாம இருக்குதான் உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டேன். சேச்சே, அப்படிலாம் நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். எப்ப கோவிலுக்கு போனாலும் ஸ்வேதாக்காக வேண்டிக்கிட்டு அவங்க குணமாகணும், நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் வேண்டிப்பேன். நான் என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்காக யோசிக்க மாட்டேன். இந்த நல்ல குணத்துக்கு நீங்க எப்பவும் சூப்பரா இருப்பீங்க. நான் கேட்டது எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. மனசுல பட்டதை அப்படியே கேட்டுருவேன், அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன், நீங்க கவலைப்படாம இருங்க. யாருக்காவது கல்யாணம் நடந்தா அதை இவங்க நேர்ல பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நினைவு திரும்புதான்னு பார்க்கலாம்.
நம்ம நினைச்ச மாதிரியே ஸ்வேதாவை கல்யாண கூட்டத்தோட சேர்த்து விட்டாச்சு. டாக்டர் சொன்ன மாதிரி ஸ்வேதாக்கு சுயநினைவு வந்து எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனா சரி. ஸ்வேதாவை காணோம், எங்க போயிருப்பா? ஸ்வேதா கல்யாண ஊர்வலத்துல கலந்துகிட்டத சொல்லி ஆகணுமே. வாமா மின்னலு. எக்ஸ்கியூஸ் மீ, யார தேடுறீங்க? ஸ்வேதாவை. ஆமா, உங்க கூட வந்த அந்த பொண்ணு மறுபடியும் ஸ்வேதாவை தள்ளி விட்டுட்டாளா? என்னங்க நீங்க, அவங்க அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லங்க. நாங்க தான் பார்த்தோமே எங்க கண்ணாலேயே அவ என்ன மாதிரி பொண்ணுன்னு. என்னாச்சு பூங்குத? அம்மா, ஸ்வேதாவை காணுமா? என்ன சொல்ற? வீடெல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். என்னம்மா இப்படி சொல்ற நீ? பதட்டப்படாதீங்க. ஸ்வேதா பத்தி இப்ப சொல்லதான் வெளில ஓடி வரேன் நானு. ரோட்ல மேலத்தாளத்தோட ஒரு மாப்பிள ஊர்வலம் போயிட்டு இருக்கு. ஸ்வேதா மேடம் அதை கேட்டுட்டு ரூம்ல இருந்து வெளில வந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. எங்க போறீங்க? இந்த நிலைமையில நீங்க வெளியில எல்லாம் போக கூடாது. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன். என்ன முறைச்சு பார்த்துட்டு அவங்க பின்னாடியே போயிட்டாங்க. அம்மா, வெண்ணிலா மேடத்தோட கழுத்தை பிடிச்சி கிளாட்டா பண்ணதால நான் கோவத்தை தூண்டுற மாதிரி எதுவும் பண்ண வேணான்னு உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். சார் 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 நில்லுங்க. எங்க போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல. டாக்டர் சொன்ன மாதிரி மேலத்தாள சத்தமும் கல்யாண ஊர்வலமும் ஸ்வேதா மேடத்துக்கு பழைய நினைவெல்லாம் தூண்டி விட்டு அவங்களுக்கு சுயநினைவு திரும்பினா நல்லது தானே? நீங்க சொல்ற மாதிரி நடந்ததுன்னா சரி சார். ஆனா வேற மாதிரி தான் நடந்துருச்சுன்னா? நீங்களே பாத்தீங்களே, திடீர்னு வெண்ணிலாவோட கழுத்தை பிடிச்சிட்டா. அதே மாதிரி வேற யாருக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா அப்ப என்ன சார் பண்றது? ஸ்வேதாக்கும் பிரச்சனை வரக்கூடாது, அவனால வேற யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாது சார். இந்த வீட்டுல ஸ்வேதா மேல யாருக்கும் அக்கறை இல்ல. வெண்ணிலா தான் அப்படி இருக்கான்னு நீயாவது அவளை பத்திரமா பாத்துக்க வேணாமா? மா, ஸ்வேதா அப்படி பண்ணதுக்கு நான் என்னமா பண்றது? ஏய், பதில் பேசாத. முதல்ல நீ ஓடி போய் ஸ்வேதாவை தேடி பாரு. அவளுக்கு நம்மளை விட்ட வேற யாரும் இல்ல. போ. ஒரு ஆம்பளை கணக்கா கம்பீரமா இருந்தவ இன்னைக்கு ஒண்ணுக்கும் ஆகாதவள பரிதாபமா இருக்காளே. அவளுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அடியே பாட்டி, இவ்வளவு கலைபுரம் நடக்குது. அந்த ஜோதிமணி பையன் எங்க? அவனை இந்த பக்கம் பார்க்கவே இல்லையேடி. ஐயோ பாட்டி, அவர்தான் நான் ஜோதிமணி இல்ல, என் பேர் மருதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாருல. அந்த கருவா பையன் சொன்னா அதை நான் நம்பணுமா? அடி போடி, நம்பவே கூடாது. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அர்ஜுன் சார், எனக்கு ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா? இதெல்லாம் பண்ணது நான் தான். ஸ்வேதா தானா போல, நான் தான் ஃபுல்லா பிளான் பண்ணி அனுப்பிச்சு வச்சேன். எதுக்கு சார் இப்படி பண்ணீங்க? முத்தரசன் சார் பயந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தானே சார்? வசு, புலி வருது புலி வருதுன்னு பயந்துகிட்டே இருந்தா வேலைக்கு ஆகுமா? நேரா புலியோட மோதி பார்த்துடணும். நீ ஆக்சுவலா பாரு, நம்ம ஆனந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாத்தி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காரு. நம்மளால முடிஞ்சது ஏதாவது பண்ணணும்ல. அதனாலதான் நல்லபடியா நடக்கும் வசு. ஏய், அத பாருடி.
அடே கருவாப்பையல, ஏண்டா என்கிட்டயே உன் ஏமாத்து வேலைய காட்டுறியா? உன்னை எப்படி மடக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. சாமி சன்னதிக்கிட்ட பொண்ணு கூட்டு போங்க. போங்க. அத்தை வந்துட்டு இருக்காங்க. யாராவது தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஸ்வேதா, ஸ்வேதா கண்ணு திறந்து பாரு. ஐயோ ஸ்வேதா, ஸ்வேதா இங்க பாரு. ஸ்வேதா, ஏன் இப்படி திடீர்னு விழுந்துட்டாங்க? கரண்ட் ஷாக் அடிச்சிருக்குமோ? ஆமா, அந்த வயர் ஓரமா எடுத்து போடுங்க. என்னங்க பிடிங்க. பாத்து பிடிங்க. பாட்டி, என்ன பாட்டி, ஏன் இப்படி ஜீன்ஸ் படுத்து போட்டு தர சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுட்ட? அடி போடி இவளே, நான் என்ன பொழுதுபோக்குக்கா இதை பாத்துக்கிட்டு இருக்கேன்? டபுள் ஆக்ட் படத்துல எப்படி மேக்கப் போட்டு ஏமாத்துறாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஜோதிமணி பையன் இங்க வந்து இப்படித்தான் வேஷம் போட்டுக்கிட்டு மருதுன்னு பேரை வச்சுக்கிட்டு நம்மளை எல்லாம் ஏமாத்துறானோ? பாட்டி, ஜோதிமணி எதுக்கு பாட்டி நம்மள ஏமாத்தணும்? அதாண்டி எனக்கும் புரியல. ஆனா உன்னுடி, அவன் வாயாலேயே ஜோதிமணி நான் தான் ஒத்துக்க வைக்க போறேன். இல்லனா என் பேரு கடையநல்லூர் காந்திமதி இல்ல. அது நீ எப்படி பாட்டி கண்டுபிடிப்ப? அடியே, இந்த ஆபத்து நேரத்துலதான் ஒரு மனுஷனோட உண்மையான ரூபமே வெளியில தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த ஜோதிமணி பையன் மருதுங்கிற போர்வையில வேட்டியை கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் நடமாடிக்கிட்டே இருக்கிறான்ல. இப்ப அவன் மேல சுட சுட வெந்நீர் எடுத்து அப்படியே கொட்டிட்டோன்னு வச்சுக்கையே, குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு அவன் வழக்கமா பேசுவான்ல அந்த மெட்ராஸ் பாஷை, அதுல நிச்சயமா கத்துவான். அப்படி கத்தும் போது வலி தாங்க முடியாம ஏன் பாட்டி இப்படி எல்லாம் பண்ணேன்னு எனக்கு கேட்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா இவன் தான் ஜோதிமணிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். அடியே லக்கி, நீ என்ன பண்ற? நேரா அப்படியே கிச்சனுக்குள்ள போய் நல்லா கொதிக்க கொதிக்க வெந்நீரை வச்சு கொண்டு வா. இங்க வந்து இதெல்லாம் தேவையா பாட்டி நமக்கு? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடு போகுது பாட்டி. ஒண்ணு கிடக்க ஒண்ணு இல்லடி, ரெண்டு கிடக்க ரெண்டாக போகுது. என்ன பாட்டி அது ரெண்டு? இவன் தான் ஜோதிமணிங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு
இந்த ஊர்லயே வச்சு அர்ஜுன் பின்னாடியே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கால அந்த கோண வைக்காரி, அவ கழுத்துல தாலியை கட்ட வச்சு 2 பேரையும் புருஷன் முண்டாட்டியாக்கி அந்த ஜோதிமணி கிட்ட இருக்கிற அத்தனை பணத்தையும் நான் லவுட்டி இந்த லக்கிக்கு கொடுத்துட்டேன். திட்டம் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கே பாட்டி. ஆமாண்டி, திங்க் பிக்னு யாரோ சொல்லிருக்காங்கல்ல. என்ன பாட்டி இங்கிலீஷ்லாம் பேசுற? இதெல்லாம் நான் பேசலடி, பல சமயங்கள் அது அப்படியே ஃப்ளோவா வந்துரும். இப்ப அந்த கோண வாய்க்காரியை நம்ம அங்க இருந்து நகர்த்தினாதான் நம்மளோட கனவு எல்லாமே நனவாகும். அவ இங்க இருக்கிற வரைக்கும் ஒன்னு அந்த வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாடி. அவளை ஜோதிமணி கூட ஜோடி சேர்த்து ஆப்பிரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் அனுப்பிட்டோன்னு வச்சுக்கையே, நம்ம ஜேகேஆர் குடும்பத்துக்குள்ள ஜம்முன்னு பூந்துடலாம். அடியே, அந்த ஓமகுச்சி பொண்ணு இருக்கால, அவளை அந்த அர்ஜுன் தலையில போனா போதுன்னு கட்டி விட்டுறலாம். ஓகே ஓகே பாட்டி, உன் பிளான்ல செம்மையா இருக்கு. போடி போ. கடப்பாறை தின்னுட்டு கஷாயமே குடிக்கிறவனா இவனை மடக்கிறது ஏமாத்திரம். நீ போய் முதல்ல வெந்நீர் எடுத்துக்கிட்டு அந்த டைனிங் டேபிள் கிட்ட வந்துரு, நான் அங்க வெயிட் பண்றேன். கோ குயிக்கம். சரி பாட்டி, ரெடி பண்ணு. எனக்கு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணியா? எதுக்கு? நான் இப்ப வடை போட்டுட்டு இருக்கேனே. பாட்டிக்கு ஜலதோஷமா இருக்கா, ஆவி பிடிக்க கேட்டாங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, போட்டு தரேன். இவங்க 2 பேரும் எதுக்கு அவங்களோட சேர்ந்து இங்க வந்திருக்காங்கன்னே தெரியலையே. கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. பாட்டி, சீக்கிரம் வா, சீக்கிரம் வந்து தொழடி. வந்துட்டு வை வை வை, இங்க வை. ஐயோ, ஓகே தானே? இரு. ஐயோ, எங்கடி வராண்டி? நீ உள்ள போ, உள்ள போ, உள்ள போ. ஹலோ. நீ போடி, தள்ளி போ. அடேய், சரி. இல்ல நானே சொல்லட்டுமா? சீக்கிரம் வாடா, கை சுடுது. ஓ, ஒரு நிமிஷம். வெட்டிட்டு போய் மேல கூட்டிட்டு வயசாயிடுச்சே தவிர புத்தி வேணாம். எல்லாம் எங்க இருந்து கிளம்பி வந்தீங்க? அது என்ன ஆச்சு? அது நான் வந்து அந்த ஜோதிமணி மேல ஊத்தலான்னு இருந்தேன். ஜோதிமணி அது மண்ணம் கட்டி உங்களை வெடிகுண்டு போட்டு காலி பண்ணிட்டு. அடியே லக்கி, வெடிகுண்டு வச்சு என்ன காலி பண்ணிடுவானா? பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. நீ சீக்கிரம் போய் முதல்ல மொபைல் போனை கொண்டு வா, நம்ம ஓடி போயிடலாம். வர வர நீ போ. பாருங்க, சீக்கிரம் வாடி. சூடா வடை சாப்பிடலான்னு வந்து சுடு தண்ணி ஊத்தி தொலைச்சிட்டாங்க. ஆனாலும் அழகப்ப என்னைக்கோ எடுத்த காரியத்தை விட்டதில்ல. சுடு தண்ணியில உடம்பு வெந்தாலும் பரவாயில்ல, என் நாக்கு வேகல, அந்த வடைய தின்னே தீருவேன். வெண்ணிலா, வடை ரெடியா? வந்துட்டேன். ஒரு பிளேட் சாம்பார் வடை, ஒரு பிளேட் தயிர் வடை. பாத்தியா, நீங்களா இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தானே விட்டுட்டு போறேன். வார்த்தைக்கு 300 தடவை ஸ்வேதா ஸ்வேதா ஸ்வேதான்னு சொன்னா பத்தாது, ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் கவனமா தானே இருந்தேன், அதையும் மீறி இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போ, ஏற்கனவே ஸ்வேதனால ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சாரிண்ணே, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் கொஞ்சம் கவனமாவே இருக்கேன். எப்போதும் இப்படிதான் சொல்றீங்க.